வணக்கம், நான் முரளி. நீங்கள் பார்த்துக்கிட்டு எஸ்எஸ்சி தமிழன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 5th ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டோட 25 மேக்ஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் எஸ்எஸ்சி தமிழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு கொஷின், மார்க்கெட் ப்ரைஸ் அண்ட் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிக்கல் ஆர் இன் ரேஷியோ 5:4 இஃப் ப்ராஃபிட் earned by selling the article is 12.5%. then what is the discount percentage? மார்க்கெட் ப்ரைஸ்க்கும் காஸ்ட் ப்ரைஸ்க்கும் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து காஸ்ட் ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ நான் அந்த 5:4 வந்து ஒரு நம்பரை மாற்றிக்கிறேன். ஸோ 4 வந்து 400னும் மார்க்கெட் ப்ரைஸை 500னும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அவங்க வந்து ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்களா 12.5%. இந்த 12.5%ன்றது ரேஷியோக்கு வந்துன்னா 1/8 வரும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து அப்போ நம்ம செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 1/8னா 50. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 450 இருக்கும். இப்போ நம்ம டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம அதை வந்து மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து தான் கண்டுபிடிக்கணும். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் இன்ட்டு 100 தான் ஃபார்முலா. ஸோ டிஸ்கவுண்ட் அப்போ எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 50 கொடுத்துருக்காங்க. 50 டிவைட் பை மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 500 இன்ட்டு 100. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 10%. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். செகண்ட் கொஷின் வந்து த லென்த், பிரெத் அண்ட் ஹைட் ஆஃப் கியூபாய்ட் ஆர் 5 cm, 2 cm, 4 cm ரெஸ்பெக்டிவ்லி. வாட் இஸ் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூபாய்ட்? ஸோ கியூபாய்ட்னா ரெக்டாங்குலர், கியூப்லே ரெக்டாங்குலரில் இருந்தால் அது வந்து கியூபாய்ட். ஸோ இது லென்த்து, பிரெத்து, ஹைட்டு. ஸோ இதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்னென்னா 2 இன்ட்டு லென்த் இன்ட்டு பிரெத் ப்ளஸ் பிரெத் இன்ட்டு ஹைட் ப்ளஸ் ஹைட் இன்ட்டு லென்த். ஸோ நமக்கு இந்த 3 வேல்யூமே தெரியும். ஸோ 2 இன்ட்டு லென்த் இன்ட்டு பிரெத் வந்து 10, பிரெத் இன்ட்டு ஹைட் வந்து 8, ஹைட் இன்ட்டு லென்த் வந்து 20. ஸோ இதை ஆட் பண்ணால் நமக்கு 38 இன்ட்டு 2 வருது, 76 cm² தான் நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூபாய்டு. நெக்ஸ்ட் கொஷின். Okay, third question வந்து time and distance. A train leaves P at 9 AM with a speed of 30 km per hour. Another train leaves Q at 11 AM with a speed of 45 km per hour. The train are traveling towards each other on a parallel tracks. The distance between P and Q is 300 km. When they meet, what is the ratio of the discovered distance covered by them? ஓகே, இதுக்கு நான் ஒரு டயக்ராம். ஸோ இதுதான் அவங்க கொஷினில் கொடுத்துருக்க டேட்டாஸ். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோன்னா பியிலேருந்து க்யூக்கு ஒரு ட்ரெயின் மூவ் ஆகுது. ஸோ க்யூவிலேருந்து பிக்கு மூவ் ஆகுது. ஸோ இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க மீட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணி அதுக்கு நம்ம ரேஷியோ எடுக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். ஸ்பீட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ். இது ஒரு முக்கியமான கான்செப்ட். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா அவங்க 2 பேரும் குறிப்பிட்ட டயத்துலேருந்து நம்ம பார்க்கணும். ஸோ பி வந்து 9 AM கிளம்புறாரா, அப்போ க்யூ வந்து 11 AM கிளம்புறாரு. ஸோ அப்போ பி வந்து 11 AMக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்பார். ஸோ அவரோட ஸ்பீடு வந்து 30 km per hour. அப்போ 2 hours ட்ராவல் பண்ணியிருந்தா அவர் 60 km ட்ராவல் பண்ணியிருப்பார். ஸோ பேலன்ஸ் 240 km இருக்கும். ஸோ இந்த 240 km அப்புறம்னா அவங்க 2 பேரும் சேமாக ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்களோட ஸ்பீடை பொறுத்து அவங்க மீட் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ வந்து ஸ்பீடோட ரேஷியோ என்னவாக இருக்கும்? ஸோ ஸ்பீடோட ரேஷியோ வந்து 15 டபுள் அடிச்சா 2:3 இருக்கும். ஸோ அதுதான் இங்கே சொன்னோன்னா ஸ்பீட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ அதே மாதிரி இங்கே இந்த 240 வந்து 2:3 பிரித்தா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்குமா? ஸோ 2:3 பிரித்தா 5, 48, 48 into 2 96. இது Q. 48 into 3 144. ஸோ Q வந்து 144 km வந்து பியை மீட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இவர் வந்து இங்கே 96, இது 144. ஸோ டோட்டலாக அவர் கிளம்புன இடத்துலேருந்து 96 + 60. ஸோ இப்படி தான் நம்ம எடுக்கணும்.
அப்போ ரேஷியோ என்ன வரும்னா 144 மேலே வந்து 90 + 60 156. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸை தான் நம்ம கணக்கு பண்ணணும். அப்போ ரேஷியோ என்னவாக இருக்கும்? 12 டேபிள் அடித்தா 13:12 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். அடுத்து 4th கொஷின். 70 sticks each of unit length are combined to form a right angle without breaking any stick. What is the area of the triangle? ஓகே, இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து மேக் பண்ணுறாங்க. எப்படின்னா 70 ஸ்டிக்ஸை யூஸ் பண்ணி. ஸோ இதோட ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ வேறு எந்த டேட்டாவுமே கொடுக்கல. நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் நமக்கு ஞாபகம் வரக்கூடியது ட்ரிப்ளட்ஸ். ஸோ மோஸ்ட்லி ட்ரிப்ளட்ஸாக தான் இருக்கும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் வருது. ஸோ எந்த ட்ரிப்ளெட்டை ஆட் பண்ணால் பெரிமீட்டர் 70 வருதோ ஸோ அதை தான் நம்ம இங்கே போடணும். ஸோ ட்ரிப்ளெட்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது 6, 3, 4, 5 இதில் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ இதெல்லாம் வராது. ஸோ எந்த இது வரலாம்னா 20, 21, 29. ஸோ இந்த ட்ரிப்ளெட் உங்களுக்கு தெரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். இதை ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு 70 பெரிமீட்டர் வரும். ஸோ அப்போது ஒவ்வொரு ஸ்டிக்கும் ஒரு யூனிட்னு வச்சுக்கிட்டா நமக்கு கரெக்டாக இதுதான் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ நம்ம இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும்னா ஹைட் இன்ட்டு பேஸ். ஸோ 1/2 இன்ட்டு 20 இன்ட்டு 21 to 10. ஸோ ஆன்சர் இஸ் 210 சென்டிமீட்டர் ஸ்கொயர், யூனிட் ஸ்கொயர். அடுத்து 5th கொஷின். A, B and C working alone can do a piece of work in 50, 30, 75 days respectively. They work together and get 1659 rupees for completing the work. What is the difference in share A and C? Okay, இப்போ A, B, C. ஸோ அவங்க வந்து 15, 30, 75 டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நம்ம எஃபிஷியன்சி வச்சு தான் இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம பிரிக்க முடியும். ஸோ எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்சிஎம் இஸ் 150. ஸோ ஏக்கு 10, பிக்கு வந்து 5, சிக்கு 2. ஸோ இப்போ அவங்க வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஷேரின் ஏ அண்டு சிக்கு தான் கேட்குறாங்க. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 8. டோட்டல் எஃபிஷியன்சி எவ்வளோனா 17 இன்ட்டு 1615. ஸோ இதில் நம்ம கேன்சல் பண்ணோம்னா 95 வரும். 95 இன்ட்டு 8. ஸோ 72 + 4 760 rupees தான் அவங்களோட ஷேரோட டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் கொஷின். அடுத்த 6th கொஷின், சிம்பிளிஃபிகேஷன் கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ராக்கெட்டில் இருக்கிறத முடிக்கணும். ஸோ 18 இன்ட்டு 2 36 - 4 32. ஸோ 8 / 32 ஆஃப் 3 இன்ட்டு 4 12. ஸோ 12. அடுத்து 4 / 2. ஸோ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 4 4 கேன்சல் 6. ஸோ இதை டோட்டலாக சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 6. அடுத்து வந்து 90 இன்ட்டு 3 / 9. ஸோ 9 இன்ட்டு 10 வந்து 90. ஸோ இதை நமக்கு சிம்பிளிஃபை பண்ணால் வர ஆன்சர் 30. ஸோ 30 + 6 வந்து 36. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். அடுத்த கொஸ்டின் வந்து 7th கொஸ்டின். The ratio of the milk and water in a ratio of 4:3. If we add 2 liters of water, the ratio of the milk and water becomes 8:7. What is the quality of final mixture? ஓகே, இப்போ மில்க்கு வாட்டர் இருக்குது, 4:3 ரேஷியோவில் இருக்கான். 2 liters ஆட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து 8:7 சேஞ்ச் ஆயிடுச்சான். ஸோ இதை எப்படி பண்ணலான்னா, அப்போ வந்து வாட்டர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், மில்க் வந்து குவான்டிட்டி எதுவுமே மாறாது. ஸோ மில்கோட குவான்டிட்டியை நான் ஈக்குவல் பண்ணுறேன். அப்போ இந்த டோட்டல் ரேஷியோ நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு மில்க் வந்து ஈக்குவல் ஆயிரும். ஸோ இப்போ 8:6 இருக்கும் ஃபஸ்ட்டு குவான்டிட்டி. நெக்ஸ்ட் வந்து 2 liters ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸோ 8.7 ஆகுது. ஸோ இந்த 1 part தான் 2 liters ஆட் ஆகுறதுனா வாட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் ஃபைனல் மிக்சர்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 8 part வந்து 16, 7 × 2 வந்து 14. ஸோ 16 + 14 30 liters தான் ஃபைனல் மிக்சரில் இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின். Next 8th question. What is the largest 2-digit number which when divided by 6 and 5 leaves remainder 1 in each case? Okay, இதை வந்து largest 2-digit numberனா 99.
ஸோ இதான் லார்ஜஸ்ட்டு 2 டிஜிட் நம்பர். ஸோ டிவைட் பண்ணுறது வந்து 6 and 5 டிவைட் பண்ணுறாங்க. இதோட எல்சிஎம் வந்து 30. ஸோ அப்போ இதில் 30 வச்சு டிவைட் பண்ணால் நமக்கு ரிமைண்டர் வந்து 9 வருது. ஸோ இந்த ரிமைண்டரை நம்ம எந்த நம்பரை டிவைட் பண்ணுறோமோ அந்த நம்பரில் மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணிட்டு ஒரு 1 ஆட் பண்ணிக்கணும். ஸோ நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 91. நெக்ஸ்ட் 9th கொஷின். ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 12 பாய்ஸ் is 50 years. Average age of 18 girls is 12 years. What is the combined average age of boys and girls together? ஓகே, இது வந்து எப்பயும் போல் பேசிக்காகவே பண்ணலாம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 12 into 50 வந்து 180. 18 into 12 வந்து 216. ஸோ ஆட் பண்ணோம்னா 693 396 டிவைட் பை டோட்டலாக வந்து 12 பாய்ஸ் 18 கேர்ள்ஸ். ஸோ 30. ஸோ இது வந்து 3 டேபிள் அடித்தா 10 1 3 2. ஸோ 10 இருக்கனால 13.2 தான் கம்பைன்ட் ஆவரேஜ் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். அடுத்த கொஷின் வந்து டிஐ. ஸோ ஒரு டேபிள் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்கன்னா மார்க் அப்டைன் பை S1 இன் எக்ஸாம் E5. ஸோ S1 E5ல வந்து 87 மார்க் வாங்கியிருக்காரு. இஸ் ஹவு மச் பர்சன்டேஜ் மோர் தென் தட் ஆஃப் S2 இன் E3. S2 இன் E3. ஸோ 87லேருந்து 80க்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ கீழே 80 வரும், மேலே 7 வரும், இன்ட்டு 100. ஸோ கேன்சல் பண்ணால் 4 5 35 டிவைட் பை 4 வரும். அப்போ 8.75 சம்திங் வரும். ஸோ 8.75% வந்து மோர் தெனாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஓகே, அடுத்த கொஷின் வந்து ஸ்டாட்டிஸ்டிக் சம்மந்தமான கொஷின். ஒரு டேட்டா கொடுத்துறாங்க, ஏஜ் அண்ட் நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் கொடுத்துறாங்க. என்ன கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மீன் அண்ட் மோட் ஆஃப் த ஏஜ். ஸோ மீன்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், இருக்க எல்லாத்தையும் இப்போ ஏஜ் இருக்குன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் இருக்காங்களோ அதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ ஒவ்வொன்றும் இந்த மாதிரி எடுத்து டோட்டல் ஏஜ் எடுத்துக்கிட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் எவ்வளோ இருக்காங்களோ அதில் டிவைட் பண்ணிடணும். ஓகே, மோட்னா என்னென்னா ஒரு இது வந்து நிறைய தடவை வந்துச்சுன்னா ஒரு நம்பர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 2 2 3 3 3 3 3 இதில் மோடு என்ன அப்படின்னு கேட்டால் 3 தான் மோடு. ஸோ நிறைய நம்பர் நிறைய தடவை ரிப்பீட் ஆயிருந்தா அதுதான் மோட். ஸோ அப்போ அப்படி பார்த்தா இங்கே வந்து ரிப்பீட் ஆகிருக்கிறது என்னென்னா 10, ஏஜ் 10. எப்படி சொல்கிறோம்னா நம்பர் ஆஃப் சில்ட்ரன் வந்து இங்கே அதிகமாக எதில் இருக்காங்க, 19ல் இருக்காங்க. ஸோ 19 பேர்த்துக்கு 10 ஏஜ் இருக்கும். அப்போ 10 தான் மோடு. ஸோ நமக்கு மோடு கிடச்சிருச்சு. இப்போ மீடியன் கண்டுபிடிக்கணும். ஸோ மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 6 into 17 வந்து நமக்கு 102. 17 into 16 வந்து 112. 8 into 16 வந்து 128. 9 into 17 வந்து 153. 10 into 19 190. ஸோ 11 into 15 வந்து 165. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து 850. ஸோ டோட்டலாக எவ்வளோ நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. ஸோ 17 + 16 + 16 32 34 34. ஸோ ப்ளஸ் பண்ணால் டோட்டலாக 100 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு வரக்கூடிய மீன் வேல்யூ வந்து கரெக்டு தான், மீன் வேல்யூ வந்து 8.5. மோடோட வேல்யூ வந்து 10. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் தான் கேட்டிருக்காங்க, 1.5 தான் டிஃப்ரென்ஸ். ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். அடுத்து வந்து 12th கொஷின், டிஏ கொஷின். ஸோ வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் த மார்க் அப்டைன் பை S3 பெர் எக்ஸாம். ஸோ S3 எல்லாத்தையும் ஆட் பண்ணி டோட்டலாக 5 எக்ஸாம் இருக்கா, 5 நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ 80. ஸோ 240 + 180 14 14 5 19 23 3 4 4 443 divided by 5. ஸோ 88.6 தான் ஆவரேஜ் ஆஃப் த S3 per எக்ஸாம். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். 13th கொஷின். An article is sold at 14.2/7% profit. What is the ratio of the selling price to the cost price? ஸோ இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னா
ப்ராஃபிட்லேருந்து எப்படி கண்டுபிடிப்போம்னா நம்ம காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து கண்டுபிடிப்போம். ஸோ இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜோட ரேஷியோ என்னென்னா 1/7. ஸோ அப்போ இது வந்து காஸ்ட் ப்ரைஸாக இருக்கும், இது வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கிறது? செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸை மைனஸ் பண்ணணும். ஸோ நமக்கு இப்போ காஸ்ட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் கிடச்சிச்சு. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோனா 7னா செல்லிங் ப்ரைஸ் வந்து 8. ஸோ இங்கே செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் ரேஷியோ கிட்டுவாங்க. அப்போ 8:7 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அடுத்து 14th கொஸ்டின். An article is sold for 6,500 so as to earn profit of 4%. Second article whose cost price is 3,750 is sold at a loss of 4%. What is the overall gain or loss percentage in a whole transaction? Okay. Cost price, selling price. ஸோ ஒரு இதுக்கு காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துறாங்க, இன்னொரு இதுக்கு செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துறாங்க. ஸோ இதுக்கான செல்லிங் ப்ரைஸ் வந்து 6,500, இதுக்கான காஸ்ட் ப்ரைஸ் வந்து 750. 1 2. ஓகே, ஒன்று வந்து ப்ராஃபிட் தான். ஸோ இதில் வந்து இது வந்து 104% இருக்கும். ஸோ அப்போ 100% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா நமக்கு சிபி கிடச்சிரும். ஸோ 104 தான் 65,000னா 100% எவ்வளோ? ஸோ 13 டேபிள் அடிச்சா 850. ஸோ 5,000 டிவைட் பை 8 என்ன வரும்னா 6250 வரும். இப்போ நமக்கு இதுக்கான காஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிச்சு. அடுத்து இதுக்கான செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து 100% லாஸ் ஆகுதுன்றாங்க. ஸோ 4%. ஸோ இதில் 4% கம்மியாச்சுன்னா எவ்வளோ வரும்? ஸோ இதில் 4%ன்றது 0. ஸோ 150 வரலாமா? 150 3750ல் 4%ன்றது 150 மைனஸ் பண்ணால் 3600 தான் நமக்கு செல்லிங் ப்ரைஸ். ஸோ இப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுவோம், இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுவோம், நமக்கு காஸ்ட் ப்ரைஸோட டோட்டல் வேல்யூ கிடச்சிரும். ஸோ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் நமக்கு வரது வந்து 10K வருது, 10,000 வருது. இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் நமக்கு 10,100 வருது. ஸோ இப்போ நம்ம இதில் இருக்க ஹோல் கெயின் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டலாக நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் வந்து 10,000. ஸோ உங்களுக்கு எவ்வளோ கெயின் ஆகிருக்கு அப்படின்னா 100 rupees கெயின் ஆகிருக்கு. ஸோ இன்ட்டு 100. ஸோ கேன்சல் பண்ணால் நமக்கு கெயின் 1% தான் நமக்கு கெயின் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். 15th கொஷின். The diameter of right circle cylinder is decreased to 1/3 of its initial value. If the volume of the cylinder remains same, then the height becomes how many? ஸோ இப்போ வந்து ரேடியஸ் ஆராக இருந்தால் நியூ ரேடியஸ் வந்து R/3 இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஹைட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ சிலிண்டரோட வால்யூம் ஃபார்மில் வந்து πr²h. ஸோ இதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணால் நமக்கு πr²/9 ஆகும். ஸோ πr²h is equal to πr²/9 இன்ட்டு தானே டிஃப்ரென்ஸ்க்காக கேபிட்டல் ஹச்ன்னு எழுதிக்கிறேன். ஸோ புது ஹைட்டு எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ பை கேன்சல் ஆயிரும், r² கேன்சல் ஆயிரும். அப்போ புது ஹைட் வந்து h is equal to 9 small h இருக்கும். ஸோ எவ்வளோ டைம்ஸ் வந்து இனிஷியல் ஹைட்லேருந்து இருக்கும்னா 9 டைம்ஸ் இருக்கும். ஸோ ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். அடுத்தது 16th கொஷின் வந்து DI. வாட் இஸ் த சம் ஆஃப் த மார்க் அப்டைன் பை S1 இன் எக்ஸாம் 4? ஸோ S1 இன் எக்ஸாம் 4 96, S2 in E1, S2 in E1 84, S3 in E3 and E5, S3 in E3 and E5. ஸோ இந்த வேல்யூலாம் நம்ம ஆட் பண்ணணும். 84, 96, 82, 84. ஸோ 10, 6 power 1, 18, 16, 34. ஸோ 346 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். அடுத்து 17th கொஷின் சிம்பிளிஃபிகேஷன் கொஷின் தான் இதுவும். ஸோ ஏ வந்து 40 டிவைட் பை 8 ப்ளஸ் 5 இன்ட்டு 2 கொடுத்துருவாங்க. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணோம். ஏவோட வேல்யூ என்ன வரும்னா 40 டிவைட் பை 8 வந்து 5 ப்ளஸ் 10 மைனஸ் 4 ப்ளஸ் 15. அப்போ ஏவோட வேல்யூ என்ன வரும்? 15 ப்ளஸ் 10 15, 30, 30 மைனஸ் 4 வந்து 26. ஏவோட வேல்யூ 26. பியோட வேல்யூ வந்து 24 டிவைட் பை 4 இன்ட்டு 6 ப்ளஸ் 19 இன்ட்டு 2 வந்து 38. ஸோ 24 கேன்சல் ஆயிரும். அப்போ 39 வரும்.
இப்போ ஏவுக்கும் பிக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ -13 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ 18th கொஷின், காயின் டைப் ஆஃப் சம் இன் அ பேக் ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் 2 rupee, 1 rupee, 50 paise coin is 3:4:5. If total amount in a bag is 250 rupees, then how many 1 rupee coin are there? ஓகே, இப்போ 2 rupee, 1 rupee, 50 பைசே இருக்கான். அது என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 3:4:5 இருக்குது. ஸோ வந்து நம்ம எவ்வளோ வேல்யூன்னு கொடுத்துருவாங்க. ஸோ வேல்யூனா நம்பர் ஆஃப் காயின் அது எவ்வளோ இருக்குன்றத மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஒரு ரேஷியோ கிடைக்கும். ஸோ 3 × 2 6, 6:4, 5 × 1/2, ஸோ 2.5. ஸோ இதெல்லாம் நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா நமக்கு இது ஆட் பண்ணால் வரக்கூடிய வேல்யூ வந்து கண்டிப்பாக 250 இருக்கணும். ஸோ அப்போ 12.5x is equal to 250. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 20. ஸோ இங்கே நமக்கு வந்து 1 rupee காயின் எவ்வளோக்குன்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்து 4 பார்ட், 4 × 20 வந்து 80 காயின்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் 19th கொஷின். ஸோ இது வந்து ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஷின். A sum invested at a compound interest annually amounts to 750 rupees at the end of the first year and 900 at the end of the second year. What is the sum? இப்போ பிரின்சிபல் இருக்குது. ஸோ ஒரு வருஷம் கழித்து அது வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆகுதுன்னா 750 ஆகுது. அடுத்த ஒரு வருஷம் கழித்து 900 ஆகுது. ஸோ இப்போ நம்ம கண்டிப்பாக எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் இயருக்கு இருந்து செகண்ட் இயருக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 150. ஸோ 750ல் 150 எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்தா 20%. அப்போ 120% தான் 750னா 100 எவ்வளோன்னு பார்த்தா நமக்கு பிரின்சிபல் கிடச்சிரும். 6, 5. ஸோ 6ஆல் கேன்சல் பண்ணால் 125. ஸோ இது வந்து 5 பார்ட், 125 × 5 வந்து 625 தான் நமக்கு பிரின்சிபலாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் 20th கொஷின், வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் ஃப்ரம் 49 to 125? ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் எவ்வளோ நம்பர் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 49லேருந்து 125க்கு 76 இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 76. அதோட ஒரு +1 சேர்த்துக்கணும். ஸோ டோட்டலாக 77 நம்பர் இருக்குது. ஸோ இதுதான் என். சம் ஆஃப் என் நேச்சுரல் நம்பர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஃபார்முலானா n/2 a + l. ஸோ ஏன்றது ஃபஸ்ட்டு நம்பர், எல்ன்றது லாஸ்ட்டு நம்பர். ஸோ நமக்கு எவ்வளோ என்னன்றது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. 77/2 இன்ட்டு a வந்து 49 + 125. ஸோ இதோட அடிஷன் என்னவாக இருக்கும்னா 77/2 இன்ட்டு 194. ஸோ 2ஆல் அடித்தா 87. நமக்கு ஆவரேஜ் கேட்குறாங்க. ஸோ நமக்கு சம் ஆஃப் த என் நேச்சுரல் நம்பர் கிடச்சிச்சு. 77 × 87 தான் நமக்கு சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பர். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எவ்வளோ இருக்கும்னா 77. ஸோ ஆவரேஜ்னால் நம்ம எல்லா நம்பரையும் ஆட் பண்ணிவிட்டு டிவைட் பை எவ்வளோ நம்பர் இருக்கோ அதில் டிவைட் பண்ணுவோம். ஸோ 77 கேன்சல். ஆவரேஜ் ஆஃப் த ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் ஃப்ரம் 49 to 125 வந்து 87. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, அடுத்து வந்து 21st கொஸ்டின். A:B ரேஷியோ கொடுத்துருக்காங்க 2:3ன்னு. B - A வந்து 28. ஸோ A 2க்கும் 3க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து 1. ஸோ ஒரு வேல்யூ தான் 28னா அப்போ ஏவோட வேல்யூ வந்து 56 இருக்கும். பியோட வேல்யூ வந்து 84 இருக்கும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 140 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். 22nd கொஷின். த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் அ பிரின்சிபல் ஃபார் 6 months at an interest rate of 10% per annum is 100 rupees. What is the principal? ஸோ நமக்கு SI is equal to PNR by 100 தான் ஃபார்முலான்னு தெரியும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 100 அப்படின்னா பிரின்சிபல் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ பிரின்சிபல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 6 months. ஸோ 1/2 நான் போட்டுக்கிறேன். 6/12னா 1/2 தான். ஸோ 10% by 100. ஸோ அதை கேன்சல் பண்ணால் நமக்கு வரக்கூடியது வந்து பிரின்சிபல் வந்து 2000. நெக்ஸ்ட் 23rd கொஷின். An inlet pipe A originating from a river can fill a reservoir in 30 days and an outlet pipe B which is capable of emptying the
completely filled reservoir in 50 days. Drain out the water from a reservoir to an irrigation canal. The pipes are opened on an alternate days starting with a A. On which day from the beginning will reservoir get completely filled for the first time? ஸோ இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின். ஏ வந்து 30 டேஸில் வந்து ஒரு ரிசர்வயரை ஃபில் பண்ணுமா. அதே மாதிரி பி வந்து 50 டேஸில் அதை எம்டி பண்ணுமா. ஸோ இதெல்லாம் மைனஸில் போட்டுக்கிறேன். ஸோ இங்கே எல்சிஎம் வந்து 150, எஃபிஷியன்சி எவ்வளோனா 5. ஸோ பியோட எஃபிஷியன்சி -3. ஸோ எம்டி ஆகிறனால இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஏ வந்து ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னா ஃபஸ்ட்டு டேயில் வந்து 5 ஒர்க்கை முடிக்கும். செகண்ட் டேயில் பி வந்து 3 ஒர்க்கை குறைச்சி விட்ருவோம். அப்போ நமக்கு 2 டேஸில் 2 லிட்டர்ஸ் வந்து ஃபில் ஆகுது ரிசர்வயரில். இப்போ வந்து 150 ஒர்க்கை முடிக்கணும்னா ஸோ நான் வந்து 146 டேஸில் வந்து 146 லிட்டர்ஸை வந்து அங்கே வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ பேலன்ஸ் வந்து 4 லிட்டர்ஸ் இருக்குது. இந்த 4 லிட்டர்ஸை 147th டேயில் ஃபில் பண்ணிடும். ஸோ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஆன் விச் டே ஃப்ரம் த பிகினிங் ரிசர்வயர் வில் கெட் கம்ப்ளீட்லி ஃபில்டு. 147th டேயில் தான் கம்ப்ளீட்லி 150 லிட்டர்ஸை வந்து இந்த பைப்ஸ் வந்து ஃபில் பண்ணி முடிக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 157th. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். 24th question. Alok starts walking from P with a speed of 6 km towards Q. Raman start at the same time from P towards Q with a speed of 9 km per hour. Raman reaches Q, turns back and started walking towards P. He meets Alok at R. If PQ is 15 km, what is PR? ஸோ ஓகே, இதுதான் கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ ராமன் வந்து பியிலேருந்து க்யூவுக்கு ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து திரும்பி ரிட்டர்ன் ஆகிறாரு, சம்திங் கிலோமீட்டர் வந்துடுறாரு. ஸோ அதே மாதிரி ஏ வந்து அவர் மெதுவாக நடந்து வந்துகிட்டே இருக்கார். அப்போ ராமன் ரிட்டர்ன் ஆகி வரும்போது அவங்க மீட் பண்ணுறாங்க. ஸோ ஓகே, அப்போ வந்து ராமன் எவ்வளோ கிலோமீட்டர் நடந்திருப்பார்னா 15 ப்ளஸ், ஸோ இதோட வேல்யூ 15 மைனஸ் எக்ஸ். ஸோ அப்போ 30 மைனஸ் எக்ஸ் தான் அவர் டோட்டலாக நடந்திருக்க டிஸ்டன்ஸ். ஸோ அவரோட ஸ்பீட் எவ்வளோ 9. ஸோ இப்போ அவரோட டைமிங் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ ராமன் அரை மணி நேரம் நடந்திருந்தார்னா அதே மாதிரி தான் அலோக்கும் அரை மணி நேரம் நடந்திருப்பார். ஸோ அப்போ டைமிங் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அலோக் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸு, அவரோட ஸ்பீடு வந்து 6. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணிட்டா நமக்கு பிஆரோட அதாவது எக்ஸோட வேல்யூ கிடச்சிடும். ஸோ 2 3. ஸோ 2 நான் ஆப்போசிட்டில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். 60 மைனஸ் 2x இஸ் ஈக்குவல் டு 3x. அப்போ 5x ஆகும். 5x இஸ் ஈக்குவல் டு 60. நமக்கு எக்ஸோட வேல்யூ 12ன்னு கிடச்சிருச்சு. ஸோ பிஆரோட வேல்யூ வந்து 12. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். 25th question. A number is first increased by 16.2/3% and decreased by 15% to get a 238. What is the 37.5% of the number? ஸோ ஏதோ ஒரு நம்பரு ஃபஸ்ட் இந்த பர்சன்டேஜ்லாம் நம்ம ரேஷியோ மாற்றிக்குவோம். ஸோ இந்த 16.2/3% என்ன ஆகுனா 1/6% இருக்கும். ஸோ இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 1லேருந்து 1 + 1/6 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இது 7/6ன்னு இருக்கும். ஸோ இந்த 15% வந்து கம்மியாகுது. ஸோ 100னா 15% கம்மியாச்சுன்னா 85/100 வரும். ஸோ இதை வந்து 17/20 எழுதிக்கிறேன். ஸோ இப்போ எக்ஸுன்ற நம்பர் வந்து 62/3% இன்க்ரீஸ் ஆகுது. அதோட ரேஷியோ வந்து 7/6. அடுத்து 15% டிக்ரீஸ் ஆகுது. அதோட ரேஷியோ 17/20. ஸோ இதோட ரிசல்ட் என்னென்னா 238. ஸோ இதை நான் கேன்சல் பண்ணேன்னா 34 வரும் இன்ட்டு 2. ஸோ 16 × 20 வந்து 120. 120 × 2 வந்து நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்து கிடச்சிருச்சு 240. இப்போ அந்த 240ல் 37.5% எவ்வளோன்னு இருக்குது. நான் அந்த பாயிண்ட் வந்து கீழே சேர்த்துட்டு 1000 கொண்டு வந்துடுறேன். ஸோ அதை கேன்சல் பண்ணால் 20 75 15 4 4 × 25 6 15 × 6 வந்து 90. அந்த நம்பரோட 37.5% வந்து 90. ஓகே, இதுதான் எம்டிஎஸோட செட் 3யோட 25 கொஷின்ஸ். ஸோ யூஸ்ஃபுல்லாகும் நம்புகிறேன்.
வேறு யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்டு எம்டிஎஸ் படிச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எஸ்எஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.